ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, வாழ்க்கையில் பிரச்சனையின் மேல் பிரச்சனையா என்று சொல்லி தான் உன்னை பார்த்து ஆறுதலாய் சொல்கிற ஒரு வார்த்தை. மகளே, மகனே, பயப்படாத. நீ பிரச்சனையோடு இருக்கிறது எனக்கு தெரியும், நீ போராட்டத்தோடு இருக்கிறது எனக்கு தெரியும். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ தான் நினைத்துக்கிட்டு இருக்கிற நான் தனிமையாக அந்த பிரச்சனையை சந்திக்கிறேனே, இதை என்னால் சந்திக்கவே முடியலையே, இதை என்னால் முடியலையே என்று சொல்லி உனக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு பிரச்சனை இப்போ தான் முடிச்சுட்டு வந்தோம். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கு எவ்வளோ பாடுகளை நம்ம பட்டோம். இப்போ தான் முடிச்சுட்டு வந்தேன், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வந்தால் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை ஓய்ந்த பாடு இல்லை. எப்போ நிம்மதியாக இருக்க போகிறோம், எப்போ சந்தோஷமாக இருக்க போகிறோம், எப்போ சமாதானமாக இருக்க போகிறோம்? ஒன்று மாற்றி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு காலம் இருக்கிறதா என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். இதே போல தான் யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பச்சை புலி இப்போ தான் விட்டுட்டு போச்சு, அதுக்கடுத்து வெட்டுக்கிளி அதை தின்னு விட்டது. வெட்டுக்கிளி விட்டதை என்னது, பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி என்ன செய்தது, தின்றது. தின்று பசுமையாக இருந்த ஒரு வாழ்க்கையை கடைசியில் பட்டு போன ஒரு மரத்தை போல மாறி ஒன்றுமில்லாமல் என்ன செய்து விட்டது, உறிந்து கொண்டது, ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டது, பட்டு போன நிலைமைக்கு மாற்றிவிட்டது. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நாள் எங்கள் குடும்பம் எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்த குடும்பம், எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்த நாங்கள், இன்றைக்கு எங்களுடைய மரம், எங்களுடைய வாழ்க்கை ஒரு பட்டு போன நிலைமையை போல, ஒரு தரித்திரத்து நிலைமையை போல, ஒரு ஆகாத குடும்பத்தை போல நாங்கள் காணப்படுகிறோமே என்று சொல்லி தான், இந்த பிரச்சனையினால தான், இந்த போராட்டத்தினால தான், இந்த மனுஷனால் தான் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் சில வெட்டுக்கிளிகளைப் போல, சில பச்சை கிளிகளைப் போல, சில என்ன சொன்ன பச்சை புழுக்களைப் போல சில போராட்டத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி சத்துருக்கள் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன செய்து விட்டான், அவன் அபகரித்து விட்டான். இன்னைக்கு அபகரித்தது நிமித்தமாய் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்கள், கர்த்தருடைய பட்சத்தில் திரும்புங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு விட்டீர்களோ, கர்த்தரை கோபப்படுத்தினீர்களோ, கர்த்தரை வேதனைப்படுத்தினீர்களோ, எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என துஷ்டன் இனி உன் வழியாய் என்ன செய்வதில்லை, கடந்து வருவதில்லை. தீமை செய்கிறவன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உன்னை அழித்தவன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உனக்கு குரோதமாய் நின்றவன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. காரணம், சங்கரிக்கப்பட்டான், அவன் முற்றிலும் அழிக்கப்பட்டான். இன்று உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள், இன்று உன் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்கிற நாள், இன்று சத்துருக்களுக்கு ஒரு முடிவுரை எழுதப்பட்ட நாள். எனவே இந்த வார்த்தைக்காக இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கையில் போராட்டம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் வார்த்தைக்கு திரும்புங்கள், வார்த்தையை பற்றுக்கொள்ளுங்கள், வாக்குத்தத்தங்களை படித்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், பிரச்சனைகள் மாறும். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வார்த்தைக்கு திரும்பி இருக்கிறார்கள், மனம் திரும்புதலுக்கு திரும்பி இருக்கிறார்கள். திரும்பி நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு ஒரு முடிவுரையை கர்த்தர் எழுதினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.